Hi friends, welcome to Tilaka's Kitchen. இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு பாஸ்தா ரெசிபி ஒன்று தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் 2 மேசக்கரண்டி அளவு பட்டர் சேர்க்குறேன். சேர்த்து 2 வெங்காயம் நல்லா கட்டமாக கட் பண்ணி 2 பச்சை மிளகாயும் சின்ன அரிஞ்சு அதையும் அதில் சேர்க்குறேன். தேவைண்டா கேரட் கொஞ்சம் திருவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதங்க விட்ட பிறகு காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுவோம். கட்டர் தூள் ஒரு அரை தேக்கரண்டி தேவையான சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ நான் பாஸ்தாவை நல்லா அவிய விட்டு எடுத்துருக்குறோம் பாருங்கள். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் அவிய விட்டு எடுத்தேன். இதில் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா இதோட நல்லா சேரணும். சேர்ந்த பிறகு நாங்கள் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தை நாங்கள் அடுப்பில் வைப்போம். வச்சு அதில் 2 மேசக்கரண்டி அளவு பட்டர் சேர்க்குறோம். சேர்த்து 2 மேசக்கரண்டி அளவு பச்சை கோதுமை அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். 2 நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் ஆகி நல்லா க்ரீமாக இந்த மாதிரி வரணும். இப்போ பால் ஒரு 2 டம்ளர் 1/2 லிட்டர் பால் எடுத்து அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே க்ரீமியாக வரும். இந்த பால் அப்படி இறுகி கொண்டு ரொம்பவும் இறுகலாக விடக்கூடாது. நாங்கள் ஏனென்றால் இதை பாஸ்தாவில் நாங்கள் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துடுது. நாங்கள் உப்பெல்லாம் பார்த்து சேர்க்கணும். பாஸ்தாவில் அவிய விட்ட பாஸ்தாவில் உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இந்த க்ரீம் இதில் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடியிலேருந்து மேலேருந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு சீஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அவ்வளோ சீஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 பீஸ் சேர்க்குறேன். இதுக்கு கறியை ஒன்றுமே தேவையில்லை, சும்மாவே நாங்கள் சாப்பிடலாம். நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே நாங்கள் செய்யலாம். இப்போ உப்பு நான் கொஞ்சம் சேர்க்குறேன், கொஞ்சமாக. ஏன்னா இந்த பாஸ்தாவில் உப்பு கிடக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு செய்யலாம். இது சாப்பிட்றதுக்கு நாங்கள் கடையிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு இதை சிம்பிளான ரெசிபி இது செய்து கொடுக்கலாம். பெரிய சிலவண்டு இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வேணுமா சீஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேர்க்குறோம். பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு சொல்லி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் காரம் பார்த்து உங்கள் பிள்ளைகள் காரம் சாப்பிட்ற அளவு காரத்தை சேர்த்து செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.